எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். உங்க வீட்டுல கணவனுக்கும் பிரச்சனை இருக்கும், மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும், பிள்ளைக்கும் இருக்கும், பெற்றோருக்கும் இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க என் கூட ஒரு வாரம் வந்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா தப்பையும் சொல்றீங்க. இது தப்பா பண்றீங்க, காரை இப்படி திருப்புறீங்க, பேண்ட் இப்படி மாத்துறீங்க, சட்டை இப்படி போட்டிருக்கிறீங்க, எல்லாம் தப்பு போடலாம். டீயை இப்படியா குடிக்கிறது எல்லாம் கேட்கலாம், சாப்பிடுறது இப்படியா சாப்பிடுறது எல்லாம் சொல்லலாம். இப்ப நான் உங்க கூட வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு 10 தப்பை கண்டுபிடிப்பேன். இந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட் ஆனவர், தப்பே பண்ணாத ஒரு ஆளு, அவர் தான் இயேசு. மத்த எல்லாரும் இம்பர்ஃபெக்ட். உங்க குடும்பத்துல எல்லாரும் தவறு செய்வார்கள். உங்க பிள்ளை தப்பு செய்யும், உங்க பெற்றோர் தப்பு செய்வாங்க, உங்க கணவன் தப்பு செய்வாங்க, மனைவி தப்பு செய்வாங்க, எல்லாரும் தப்பு செய்வாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லா தப்புக்கும் மன்னிக்க போறீங்க. யாருக்காக மன்னிக்க போறீங்க? உங்களுக்காக மன்னிக்க போறீங்க. நீங்க கோபத்தையும் எரிச்சலையும் பொறாமையும் பெருமையும் கசப்பையும் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி, லங்ஸ், பிரெயின், ஹார்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். கடைசியில நீங்களே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா வியாதியும் எல்லாம் பேரெல்லாம் வெளியே பேர் வச்சு அதுக்கு வெளியில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து வெளியெல்லாம் மருந்தான் கேட்டுருக்காங்க. ஆனா ரியல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க மைண்ட்ல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா சிலருக்கு பாருங்க, மற்றவர்களுடைய சக்சஸை ஏத்துக்க முடியாது. அதாவது மற்றவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கூடிருச்சுன்னா, அவன் எப்படி 1000 ரூபாய் வந்துச்சு, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் டிகிரியா வாங்கல, நான் 2 டிகிரி வாங்கி இருக்கிறேன், அவனுக்கு 1000 ரூபாய் வந்துச்சு. சரி வந்துருச்சு, கொஞ்சம் சந்தோஷப்படலாமே, நல்ல வேலை பார்த்துருப்பான் போல, காலையில எந்திச்சு கரெக்டா வேலைக்கு போயிருப்பான் போல. சரி, ஆண்டவர் நம்மளுக்கும் என்ன பண்ணுவாரு, அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுக்காமலா போயிடுவாரு. நம்மள ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்ம விசுவாசிப்போம், 1000 என்ன 10,000 ஆண்டவர் தருவாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? மனதை மற்றவர்களுடைய வெற்றிக்கு பாராட்டுக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்கணும்.